சாதனையாளர்கள் அனைவருக்கும் டாப்பர்ஸ் வாய்ஸ் யூடியூப் சேனல் வழியாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய மிக மிக ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை எப்படி ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? √58 + √31 + √21 + √12 + √16 கொடுத்துருந்தா 4 ஆப்ஷனும் கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, உடனே எடுத்து சால்வ் பண்ண தொடங்கிடுவீங்க. ஏன்னா நமக்கு மேக்ஸோட ட்ரிக்கு தெரியாது. ட்ரிக்கு தெரியாத நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஸோ √16 ஆன்சர் 4. அப்போ 4 12க்கு கூட ப்ளஸ் பண்ணால் என்ன வரும்? 16 வரும். எகெயின் 16ஓட ரூட் நமக்கு 4. அந்த 4 21 கூட ஆட் பண்ணால் நமக்கு 25 வரும். அப்போ √25ஓட ஆன்சர் நமக்கு 5. எகெயின் அந்த 5 என்ன பண்ணுவோம்? 31 கூட ப்ளஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? 36ன்னு வரும். ஸோ 36ஓட ரூட் நமக்கு என்னது? 6. எகெயின் அந்த 6ஐ 58 கூட நம்ம ப்ளஸ் பண்ணால் √64ன்னு வரும். √64ன்னு வரும். ஆன்சர் என்னது? நமக்கு 8. இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்? சால்வ் பண்ணுவோம். ஸோ நமக்கு என்ன தெரியாது? நமக்கு மேக்ஸோட ட்ரிக் தெரியாது. ஸோ இதை நம்ம 2 செகண்டில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். 58. ஃபஸ்ட் நம்பர் நமக்கு என்ன இருக்குது? 58 இருக்குது. ஸோ 58க்கு அப்புறம் ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா இதை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ ப்ளஸ் இருந்தனா ஒரு மாதிரி, மைனஸ் இருந்தனா ஒரு மாதிரி. ஸோ 58க்கு நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் நம்ம ஆல்ரெடி ஸ்கொயர் படிச்சிருப்போம். 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36, 7ஓட ஸ்கொயர் நமக்கு 49, 8ஓட ஸ்கொயர் நமக்கு என்னது? 64. அப்போ 58க்கு அப்புறம் எந்த ஸ்கொயர் வருது நமக்கு பாருங்கள்? 64ங்கிற ஸ்கொயர் வருது. அப்போது நமக்கு 64 எதோட ஸ்கொயரு? 8 × 8 தான் நமக்கு 64. ஆன்சர் என்ன வரும்? நமக்கு 8 தாங்க ஆன்சர் வரும். ஸோ நான் இதில் சொன்னது நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது, இப்போ நம்ம 58 ப்ளஸ்ஸா மைனஸா? சப்போஸ் நமக்கு 58 √58 மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு பிலோ ஸ்கொயர், அதாவது 64க்கு முன்னாடி என்ன ஸ்கொயர் இருக்கும்? 7 × 7. 7 × 7 அது எதோட ஸ்கொயர்? நமக்கு 49 வரும். அப்போ நமக்கு என்ன வரும்? √49. 49 எதோட ஸ்கொயர் ரூட்? நமக்கு 7ஓட. 49 ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 7 ஆன்சர் வரும். ரொம்ப முக்கியம். 58க்கு அப்புறம் ப்ளஸ் இருந்துச்சுன்னா 58க்கு நெக்ஸ்ட் ஸ்கொயர் 64 எடுக்கணும். 64ஓட ரூட் நமக்கு 8. அதுக்கப்புறம் 58 மைனஸ் இருந்துச்சுன்னா 58க்கு பிலோ ஸ்கொயர் நமக்கு என்னது? 49. ஸோ 49ஓட ரூட் நமக்கு என்னது? 7 வரும். ப்ளஸ் இருந்தால் 8 வரும். மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 7 வரும். இதே மாதிரி தான் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு பாருங்கள், என்ன இருக்குது? √72 √72 √72 அதுக்கப்புறம் √ போட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம்? நம்ம அவசரத்தில் என்ன பண்ணுவோம்? ஸோ அந்த இடத்துலையும் 72 தான் ஆன்சர் வரும் அப்படின்னு போடுவோம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆப்ஷன்லேயும் 72ங்கிற இருக்கும். ஸோ எகைன் நம்ம என்ன பண்ணிடுவோம்? 72 தான் வரும் அப்படின்னு. எப்படி பண்ணக்கூடாது? அது தப்பாக போயிடும். என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு 72 ப்ளஸ் தான் கொடுத்துருக்காங்க. 72 + 72 +. அப்போ 72 போட்டு 72 ஏதோ 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 72 வரும். அந்த 2 நம்பர் எது? 8 × 9. 8 × 9 நமக்கு என்ன வரும்? 72 வரும். இப்போ பாருங்கள், நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நம்ம ஹையஸ்ட் வேல்யூ 9ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். சப்போஸ் 72 மைனஸ் இருந்ததுன்னா நமக்கு 8 ஆன்சராக வரும். ரொம்ப முக்கியம். அதில் ப்ளஸ் இருந்துச்சுன்னா நமக்கு 72 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். 8 × 9ங்கிற ஸ்ப்ளிட் பண்ணுறோம். அப்போது நமக்கு ப்ளஸ் இருக்கிறதுனால நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ 9 வரும். மைனஸ் இருந்துச்சுன்னா நமக்கு லோயஸ்ட் வேல்யூ நமக்கு என்ன வரும்? 8 வரும். இப்போ சப்போஸ் 12 இருக்குன்னு வைங்களேன். 12 இருந்துச்சுன்னா அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன வரும்? 4 × 3. 4 × 3 வரும். இப்போ ப்ளஸ் இருந்துச்சுன்னா 4 வரும். மைனஸ் இருந்துச்சுன்னா 3 வரும். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரிப்பட்ட ஷார்ட்கட்டு இன்னும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.